பாலகாண்டம் ஒலி புத்தகம் பகுதி 2. அணிந்துரையின் தொடர்ச்சி. வாழ்க்கையில் அவரவர் கடந்து வந்த பாதையை நினைக்கையில் இன்பம், துன்பம், வலி, வாதை, பிரிவு, மறைவு, காதல், காமம் என விதவிதமான நிகழ்வுகள். பாலப்பருவம், பால்ய பருவம், வெகுளி, விடலை என வயது முதிர்வின் பருவத்தின் தாக்கங்கள். இத்தனை கரடு முரடுகளையும் மேடு பள்ளங்களையும் நெருஞ்சி முட்கள் நிறைந்த பாதையில் கால்கள் பதித்து ஏதும் நோகாதது போல நகைத்து கடத்தலுக்கு சமம். இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையில் வாழும் தருணங்களை திடமாக எதிர்கொண்டு சுவைப்பட வாழலாம் என்கிறது திரு தமாம் பாலா அவர்களின் சுயசரிதை. ஊடாடுகிற சுய எள்ளலும் உறவாடிய மனிதர்களின் உளமார்ந்த அன்பும், பள்ளி தோழர்கள், பயிற்சியற்ற ஆசான்கள், தந்தையும் போபால் தாத்தாவும், சம்சார சாகரத்தை கடந்த சாதுரியங்கள், அகால மரணம் நேரிட்ட அன்பு தன்பியின் இழப்பு. அத்தனை துயரத்திலும் வெங்காயம் போட்ட வெண்டைக்காய் பற்றிய நினைப்பு எல்லாம் நடந்து முடிந்த நிதர்சனங்களை பக்கத்துக்கு பக்கம் நகைச்சுவை வழிந்தோட விவரிக்கின்ற புத்தகம். ஆனந்த விகடனில் திரு சாவி அவர்களின் வாஷிங்டனில் திருமணம் மற்றும் குமுதம் வார இதழ்களில் வந்த பாக்யம் ராமசாமி அவர்களின் கதாபாத்திரங்கள் அப்புசாமி, சீதா பாட்டி மாதிரி ஊசியை தொடரும் நூல் போல நயமான நகைச்சுவை இழைந்தோடுகிறது. கையில் எடுத்தால் கீழே வைக்க தோன்றாமல் மனதொன்றி தொடர்ந்து வாசிக்க வைப்பதே அவர் எழுத்துகளின் அகலத்தையும் ஆழத்தையும் பறைசாற்றும். படித்து ரசிப்பது மட்டுமின்றி வாழ்க்கையை சிரித்தும் சிந்தித்தும் கடப்பது பற்றிய அவருடைய நேர்மறை எண்ணங்கள் புலனாகும். வாழ்தல் இனிது, அதிலும் சிரித்து கடந்து சிறப்பாக வாழ்தல் அதனினும் இனிது என்பதை உணர்த்தும் சரிதம் இது. என்னைப் போலவே வாசகர்களாகிய நீங்களும் படித்து மனமாற மகிழ வாழ்த்துக்கள். இப்படிக்கு திரு முரு காளிதாஸ், MSc IBES. பாலகாண்டம் அணிந்துரையை இப்போது கேட்டீர்கள். அடுத்த ஒலி புத்தகத்தில் பாலகாண்டத்தின் அடுத்த அத்தியாயம் தொடரும். நன்றி, வணக்கம்.